உங்களோட கோய் டேங்க்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்க்கு வந்து கேனஸ்டர் ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்றீங்க. பட் நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த கேனஸ்டர் ஃபில்டரை வந்து எப்படி ப்ராப்பரா க்ளீன் பண்ணணும்ன்ற ப்ரொசீஜர் தெரியல. இந்த வீடியோல நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணணும்ன்றதை காமிக்கிறேன் வாங்க. இந்த கேனஸ்டர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக எங்களோட பாண்டில் ஒரு பர்டிகுலர் டேங்க்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா CPF 5000. கேனஸ்டரை ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான இடத்துக்கு கொண்டு வந்துருங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபிட்டிங்ஸ் அண்ட் பெல்ட்டை கழட்டிக்கோங்க. கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏர் லாக்னால மேபி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜென்டலாக கீழேருந்து அதை தட்டினீங்கன்னா உங்களுக்கு டாப் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாகவே ஓப்பன் ஆகிடும். நாங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்துட்டு ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் இந்த டூத் பிரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சின்ன சின்ன இடத்துலாம் வந்து இந்த டூத் பிரஷ் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் தான் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் அண்ட் அந்த ஃபிட்டிங் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு கேப் இருக்கும் மேலே, அதை ஸ்லோவாக நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்க டாப் பார்ட் மூவ் ஆகும். அப்புறம் நீங்கள் ஸ்பாஞ்சஸை வந்து ஸ்லோவாக எடுங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்க ஸ்பாஞ்சோட பிளாஸ்டிக் மட்டும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் அந்த ஸ்பாஞ்சோட சேர்த்து ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி தான் அதை வெளியே எடுக்கணும். பேலன்ஸ் இருக்க 3-4 ஸ்பாஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வெளியே வந்துடும். ஸோ ஸ்பாஞ்சஸ் உங்களால் ஈஸியாகவே எடுத்துட முடியும். ஆல்சோ இந்த ஸ்பாஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வாஷஸ்க்கு அப்புறம் டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாஞ்சஸ் மட்டுமே நம்மக்கிட்ட வந்து ஸ்பேர்ஸாக அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபிட்டிங்ஸ் அதுக்கப்புறம் அந்த இன்டர்னல் பாடி எக்ஸ்டர்னல் பாடிலாம் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் பண்ண மாட்டீங்க, அது அழுக்கான மட்டும் தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல லைஃப்க்கு ரொம்ப நாளைக்கு வந்து அது க்ளீனாகவே இருக்கும். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி கழட்டிங்களோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் கேப்பு அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு நம்ம மெயின் பாடிக்குள்ளே வைக்கிறது. ஸோ இது எல்லாமே அப்படியே நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த பெல்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ் ஒன்ஸ் இதை க்ளீன் பண்ணணும்னு கேட்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான ஆன்சர்லாம் கிடையாது. அது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட பாண்ட் சைஸு எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க் அழுக்காகுது ஆர் உங்களோட அந்த கேனஸ்டர்லேருந்து வர இன்லெட் அவுட்லெட்லாம் அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஒரு கேனஸ்டரை பக்காவாக க்ளீன் பண்ணணுன்ற ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது கேனஸ்டர் ஃபில்டர்ஸ் அண்ட் பம்ப்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுறோம். தேங்க்யூ.